அனுராதபுரத்தில் பிக்குவால் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிக்கு நீதி கோரி யாழில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் எந்தவித மதத்திற்கும் எதிரானது அல்ல எனவும் பெண்கள் சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் சார்பில் கருத்து முன்வைக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினரால் இந்த போராட்டம் யாழில் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அனுராதபுரம் சிறுமிக்கு நீதி வழங்குக. சட்டத்தை பாதுகாப்போரே, வலியோரை பாதுகாக்க எளியோரை மிதிக்காதீர். 27 மே 2026 ஆகிய இன்று இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் 8 மாவட்டங்களையும் சார்ந்த பெண்களான நாம் அனுராதபுரத்தில் பிக்குவினால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிக்காக நீதி கோரி சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அனைத்து தரப்பினரிடமும் எமது பகிரங்க கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 1978 ஆண்டு அரசியல் அமைப்பின் உறுப்புரிமை 12 ஆனது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமமானவர்கள், அனைவரும் சமமான முறையில் சட்டத்தால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என கூறுகிறது. இலங்கை தண்டனை சட்ட கோவையின் 1995 ஆண்டு 22 இலக்க திருத்தச் சட்டம் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட வன்புணர்வை பாரதூரமான குற்றமாக கூறுகிறது. இச்சட்ட கோவையின் பிரிவு 363 ஊனா பிரிவு 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பெண்ணை அவரின் சம்மதத்துடனோ சம்மதமின்றியோ வன்புணர்வுக்கு உட்படுத்தினால் குற்றவாளிக்கு தண்டனை கோவையின் சரத்து 364 கீழ் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படுவதோடு நட்ட ஈடு வழங்கவும் தீர்மானிக்கப்படும் என்று கூறுகிறது. 1979 ஆண்டு இலங்கை குற்றவியல் நடைமுறை சட்டம் இலக்கம் 15 முதலாவது அட்டவணையின் நிரல் 5 ஆனது வன்புணர்வு என்பது பிணை வழங்கப்படாத குற்றமாக கூறுகிறது. 1997 ஆண்டு பிணை சட்டம் இலக்கம் 30 பிரிவு 14 ஆவண ஆனது குறிப்பிட்ட குற்றத்தின் பாரதூரத்தன்மை குறிப்பிட்ட குற்றத்தின்பால் பொதுமக்கள் ஆற்றும் எதிர்வினையானது பொதுமக்கள் மத்தியில் அமைதியின்மையை உருவாக்குமானால் குறிப்பிட்ட சந்தேக நபருக்கு அல்லது குற்றவாளிக்கு நீதிமன்றம் பிணை வழங்காது என கூறுகிறது. அனுராதபுர சிறுமிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமையானது முழு இலங்கை மக்களையும் அதிர்ச்சிக்கும் துயரத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது. மக்கள் பாதிக்கப்படும் போது வணக்கஸ்தலங்களை நாடி வந்து அடைக்கலம் அடைவர். உதாரணத்திற்கு போர்க்காலங்களிலும் இன வன்முறைகளின் போதும் கோயில்களிலும் தேவாலயங்களிலும் பௌத்த விகாரிகளிலும் பள்ளிவாசல்களிலும் மக்கள் அடைக்கலம் அடைந்தனர். அந்தந்த வணக்கஸ்தலங்களை சார்ந்த மத தலைவர்கள் அவர்களுக்கு புகலிடம் அளித்து பாதுகாத்தனர். அண்மைய டித்வா புயலினால் மத்திய மலைநாட்டில் பாதிக்கப்பட்ட சிங்கள தமிழ் மக்கள் பௌத்த பன்சாலைகளில் அடைக்கலம் அடைந்திருந்தனர். அங்கிருந்த பௌத்த பிக்குமார் அடைக்கலம் அடைந்தவர்களை இனமத பேதமற்று இரவு பகலாக பராமரித்து ஆறுதல் அளித்தனர். ஒரு சிலர் தமது சுயநலன்களுக்காக மதத்தை கைவசமாக்கிக் கொண்டு குற்றங்களை இழைப்பதும் மதத்தின் பெயரால் தமது குற்றத்தை மறைக்க முயல்வதையும் அனுமதிக்க முடியாது. அவ்வாறே குறுகிய மதவாத சிந்தனையுடன் குற்றவாளிகளை பாதுகாக்க முயல்வதையும் அனுமதிக்க முடியாது. அனைவரும் சட்டத்தின் முன் சமனானவர்கள். அந்த அடிப்படையில் யார் குற்றம் புரிந்தாலும் அவர்களுக்கு பாரபட்சமின்றி தண்டனை வழங்க வேண்டும். பாலியல் குற்றவாளிகளை சமூக அந்தஸ்து, அரசியல் அதிகாரம், மத தலைமைத்துவம் ஆகிய காரணங்களுக்காக பாதுகாக்க வேண்டாம். சட்ட ஆட்சியை முதன்மைப்படுத்தி பாலியல் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்குக. வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு இலங்கை 27 மே 2026. பிரதிகள் கௌரவ பாரிந்த ரணசிங்க இலங்கை சட்டமா அதிபர், கௌரவ நீதியமைச்சர் கர்சனநாயக்கார, கௌரவ பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ், பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய, இலங்கை மனித உரிமைகள் ஆணையகம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை. நாங்கள் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெண்கள் சிறுவர்களின் உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றோம். அண்மை காலத்தில் அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவர் பௌத்த மதகுரு ஒருவரால்
பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டமை நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அத்தகைய ஒரு குற்றவாளி மதத்தின் பெயரால் இன்று பாதுகாக்கப்படும் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு பௌத்த மதத்திற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு போராட்டமாகவோ அல்லது ஒரு விடயமாகவோ யாரும் இது கருத்தில் கொள்ளக்கூடாது. இது இலங்கை நாட்டில் வாழ்கின்ற ஒரு சிறுமி, அதாவது பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதியாகவே நாங்கள் அதற்காக இங்கே குரல் கொடுக்கின்றோம். சட்டத்தின் அனைவரும் சமன் என்பது எங்கள் அரசியலமைப்பினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நடைமுறையில் அது எவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்கின்றது என்பது அனைவருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்களில் பௌத்த அதிகார பீடத்தில் இருந்து பெரிய உயர் தலைவர்கள், அந்நிய நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்குகின்ற ஒரு இடத்தில் இருக்கின்ற மதகுரு ஒரு அடிமட்டத்தில் இருக்கின்ற சாதாரண ஒரு சிறுமிக்கு இத்தகைய அநியாயம் இழைத்திருப்பது என்பது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் பெரிய அளவில் எதிர்ப்பலைவுகள் எழும்பவில்லை என்பதை நாங்கள் காண்கின்றோம். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இது தொடர்பான மன உளைச்சல்கள் இருந்தாலுமே இது ஒரு அதிகார வர்க்கத்தால் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு பீடத்தில் இருக்கின்ற ஒரு மதகுருவினால் இழைக்கப்பட்டது என்பதால் அனைவராலும் பெரிதாக பேசப்படவில்லையா, அல்லது ஒரு அந்த கேஸுக்காக வாதாடிய ஒரு சட்டத்தரணி சொல்லியிருக்கிறார், அனுராதபுர பகுதிகளில் 10 தொடக்கம் 12 வயதுடைய சிறுமிகளுக்கு இவ்வாறு நடப்பது என்பது கிராம பகுதிகளில் அந்த பகுதிகளில் சாதாரண விடயம் என்பதை ஒரு சட்டத்தை பாதுகாக்கின்ற சாமானியர்களுக்காக போராடுகின்ற ஒரு வழக்கறிஞர் இவ்வாறு பொதுவில் ஒரு கருத்து தெரிவிப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில், அரசியலமைப்பினால் சட்டங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நாட்டில் இத்தகைய ஒரு கருத்தினை ஒரு சட்டத்தரணி பொது வழியில் தெரிவிப்பது என்பது இந்த நாட்டின் ஜனநாயகத்தை எந்த அளவிற்கு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது என்பதை சாதாரண மக்கள் தொடக்கம் கல்வியலாளர்கள், இந்த நாட்டின் பிரஜைகள் வரைக்கும் யாவரும் அறிந்தது. அவ்வாறு இருந்தும் இத்தகைய ஒரு குற்றவாளிக்கு இன்று நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டிருப்பது என்பது நீதிமன்றத்திற்கு தீர்ப்புக்கு எதிரான கருத்துக்களை யாரும் குறிப்பிட முடியாது என்பது பொதுவான சட்டமாக இருந்த போதும் இவ்வாறான குற்றவாளிகள் மதத்தின் பெயரால் பாதுகாக்கப்படுகிறார்களா என்ற கேள்வி ஒவ்வொருவருக்கும் எழுகின்றது. இன்று யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான ஒரு போராட்டம் நடைபெற்றிருப்பது என்பதை பௌத்த மதத்திற்கும் சிங்களவர்களுக்கும் எதிராக எழுப்பப்பட்டிருக்கிற போராட்டமாக யாரும் சித்தரிக்க முடியாது. இது ஒரு இலங்கையின் எந்த பாகத்திலேயும் வாழ்கின்ற ஒரு குடிமகனாலும் ஒரு குடிமகளாலும் இலங்கையில் வாழ்கின்ற எந்த பெண்ணாலும் எங்கிருந்தாலும் இதற்கு எதிராக குரல் எடுப்பது என்பது ஒரு தார்மீக கடமை. இதை தவறாக சித்தரித்த முனைந்து இதை வேறு திசை திருப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது ஒரு இலங்கையின் ஒரு பெண்ணாக, ஒரு சிறுவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பெண்ணாக, ஒவ்வொரு தாயினதும் ஒவ்வொரு பெண்ணினது குரலாக நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம். வணக்கம், நான் வாசுகி வல்லிபுரம் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு. இன்றைய கவனஈர்ப்பு நிகழ்வானது வடக்கிலே 5 மாவட்டங்களை இணைத்து யாழ்ப்பாணத்திலும், கிழக்கு மாகாணத்திலே 3 மாவட்டங்களை இணைத்து மட்டக்களப்பிலும் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டமானது அனுராதபுரத்திலே சிறுமிக்கு எதிராக ஒரு பௌத்த பிக்குவினால் இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். குறிப்பாக எங்களுடைய இலங்கை அரசியலமைப்பின் உறுப்புரை 12 கூறுகிறது, சட்டத்தின் முன் அனைவரும் சமன், வன்புணர்வு என்பது பாரதூரமான குற்றமாகும். அவ்வாறு குற்றமிழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் கூறியிருந்தாலும் அது இன்று மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் ஊடகங்களூடாக அவதானித்ததின் அடிப்படையில் அனுராதபுரம் சிறுமிக்கு நீதி வேண்டி இன்றைய கவனஈர்ப்பு நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வன்புணர்வை புணர்ந்தவர் மதகுரு என்பதினால் அவர் பாதுகாக்கப்படக்கூடாது. சட்டத்தின் முன் சமன், அனைவரும் சமன் என்கிற கருத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தண்டனை வழங்குவதுடன் இனிவரும் காலங்களில் சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள் பாதுகாக்கப்படுவதற்கு எமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் எழுத்து மூலத்தில் மாத்திரமல்ல செயற்பாட்டிலும் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்வாறாக வன்புணர்வுகளை, பாலியல் துஷ்பிரயோகங்களை இழைக்கிற குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரியே இந்த வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம்.